நீ முதல்ல ஒரு போனை வாங்கு, அப்புறமா உன் பேர்ல பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி மது, நீங்க உங்க வீட்ல சொல்லி போன் வாங்கிக்கோங்க. இப்போ எங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுங்க. சரியா? ஒரு நிமிஷம். சரி, நாம இப்போ ஓகே வித்யா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ வந்து ஃப்ரேமுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்கணும், ஓகேவா? அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்க. சாங் ஆன் பண்ணு. வா வா டியர் பிரதர், பாத்தா செதற சுகர், கண்ணே ஒருத்தே இருந்தாலே போதும், அதுவே தனி பவர். எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண, தங்க பாசத்தில் அவனை தாடி. என்னடி மது, ஏன் அப்படியே நின்னுட்டு இருக்க? வா, எங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடு. நான் வரல. வாணி சொல்றேன்ல, ஆடுறத பார்த்து ஆடு. தங்க பாசத்தில் அவனை தாடிச்சுக்க ஊர்ல ஆடே கிடையாது. தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க, அந்த பாசத்தில் அவளை தாடிச்சுக்க யாருமே இல்லையே. முதல்ல 2 மார்க்ஸ் क्वेश्चंस எல்லாம் முடி, அப்புறமா 5 மார்க்ஸ் क्वेश्चंसக்கு போலாம். என்ன அரவிந்த், இவ்ளோ நேரம் ஆகியும் அக்காவை காணோம்? என்னன்னு தெரியலையேம்மா, ஒருவேளை இன்னைக்கு நிறைய படிக்க வேண்டி இருக்கோ என்னமோ. அதுக்காக இவ்ளோ நேரம் அவ படிப்பா? தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்கல்ல. அதான் அவங்க எல்லாம் போய் படுத்துட்டாங்களேம்மா. அது மட்டும் இல்லாம அக்கா என்ன தனியாவா வரப்போகுது? அதான் வித்யா அக்காவோட அண்ணன் அர்ஜுன் வந்து நம்ம வீட்டு வாசல்லே விட்டுட்டு போறாரு. அப்புறம் என்னம்மா பயம்? நீ படிச்சிட்டு நான் போய் பால் காய்ச்சி கொண்டு வரேன். சரிம்மா. ஏய் மது, இப்பதான் குரூப் ஸ்டடி முடிஞ்சுதா? ஆமா சித்தி. அது யாரு? அவர்தான் சித்தி, என் ஃப்ரெண்டு வித்யாவோட அண்ணன் அர்ஜுன். ஓ, ஹாய் அர்ஜுன். ஹாய் மேம். என்னப்பா வந்ததும் கிளம்பிட்ட? வந்து உட்காரு, பேசிட்டு போலாம். இதோ வரேன் மேம். இங்க வா மது, நீ உள்ள போ. உன் அம்மா நீ வரலன்னு வாசலையே பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தா. ரொம்ப லேட்டா வரேன்னு தெரிஞ்சா அப்புறம் குரூப் ஸ்டடியே வேண்டாம்னு சொல்லிடுவா. போ போ போ. ஆமா ஆமா, சொன்னாலும் சொல்லுவாங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போறேன். வா வா வா, உட்காரு. அப்புறம் தம்பி, நீதான் வித்யாவோட அண்ணனா? ஆமா மேம். நல்ல வேலை, தாத்தா பாட்டி அம்மா யாருமே இல்ல. இருந்தாங்கன்னா ஏன் லேட்டு, இனிமேல் போக வேண்டாம்னு இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. மதுக்கா வந்துட்டீங்களா? ஏன்க்கா இவ்வளவு லேட்டு? நீங்க இவ்வளவு நேரம் வரலன்னு அம்மா அதையே சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, அம்மா இப்ப எங்க போயிருக்காங்க? கிச்சன்ல பால் காய்ச்சிட்டு வரேன்னு போயிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் குரூப் ஸ்டடி எல்லாம் எப்படி போகுது? மது நல்லா படிக்கிற பொண்ணு, குரூப் ஸ்டடி பண்ணா இன்னும் நல்லா படிப்பான்னு தான் நாங்களும் அனுப்பி வச்சோம். ஆமா மேடம், மது ரொம்ப பிரில்லியன்ட் தான். 10th தான் படிக்கிறாங்க, ஆனா செம்ம பிரில்லியண்டா இருக்காங்க. ஆக்சுவலா மது வந்ததுக்கு அப்புறம் தான் என் சிஸ்டரும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாமா, எங்க பொண்ணு படிப்புல ரொம்ப ஸ்மார்ட். பரவாயில்லையே, ரொம்ப யதார்த்தமா பேசுறீங்க. ரொம்ப நல்ல பையனா தெரியுறீங்க தம்பி. பேர் என்ன சொன்னீங்க? அர்ஜுன் மேம். நீங்க? பாத்தீங்களா, நான் உங்களை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கேன். என்ன பத்தி சொல்லவே இல்ல. நான் தான் மதுவோட சித்தி பூர்ணி. ஓ, ஓகே. மதுவோட அப்பாவும் என்னோட ஹஸ்பண்டும் கூட பிறந்தவங்க. அப்படிங்களா? அப்புறம் மது குரூப் ஸ்டடி பண்றா, நல்லா படிக்கிறா, எல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் ஜாலியா எங்கெங்கெல்லாம் சுத்துறாங்க. ஆனா மது வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலு விட்டா வீடு. இப்பதான் அவ குரூப் ஸ்டடிக்கே உங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கா. நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க.
உங்க சிஸ்டர் எங்க மது அதே வயசு பிள்ளைங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து சினிமா பார்க் பீச்னு ஜாலியா சுத்தினா தானே உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆ, என்ன மேடம் சொல்றீங்க? ஏன்பா? இல்ல மது பேசுறது பழகுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபேமிலில வளர்ந்த பொண்ணுன்னு நினைச்சேன். ஏன்னா மதுக்கு பீட்சா பர்கர் கூட தெரியல. ஆனா நீங்க ரொம்ப மாடர்னா திங்க் பண்றீங்களே. ஆமாப்பா, எங்க வீட்ல மத்தவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நான் வந்து 2K கிட்ஸோட மனநிலைய புரிஞ்சவ. அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். பாத்தியா, உங்க வயசுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பீட்சா பர்கர் கூட இன்னும் தெரியாம இருக்கா. அதனாலதான் வெளியில ஒரு 4 இடத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்பதானே அவளும் வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுப்பா. ஆமா மேடம், அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனப்ப கூட எதுவுமே ஆர்டர் கொடுக்க தெரியல. எங்களை ஆர்டர் கொடுக்க சொன்னாங்க. நாங்க ஆர்டர் பண்ணா அது ஆச்சரியமா பாக்குறாங்க. ஓஹோ, அதுக்குள்ள ரெஸ்டாரண்ட்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்களா? சாரி மேடம், என் பர்த்டேக்கு என் சிஸ்டரையும் மதுவையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். தப்பே இல்ல, அழைச்சிட்டு போங்கன்னு தானே சொல்றேன். எங்க பிள்ளையும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டுமே. 4 இடத்துக்கு போனா தானே நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சூப்பர் மேடம், எங்களை மாதிரி பசங்களோட மனநிலைய தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேடம். நான் அப்படிதான் தம்பி, எப்பவுமே எல்லாருமே ஜாலியா இருக்கணும்னு நினைப்பேன். மேடம், உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க எங்க சுத்துறோன்னு. சரி, என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஓகே மேம், வரேன். பாய் மேடம். பாய். ஏய் மது, அம்மா, நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேம்மா. தம்பி கிட்ட கேட்டேன், நீ கிச்சன்ல இருக்கேன்னு சொன்னான். சரி, ஏன் இவ்வளவு லேட்டு? அடுத்த எக்ஸாம் வர போதில்லம்மா, நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லேட்டா வரதை குறைச்சுக்கோ. ம்.